Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 27 part 1. ஓபன் பண்ணா ரோஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ட காட்டுறாங்க. கமாண்டர் பிக்ஸஸ்க்கு மறுபடியும் வால்ரோஸ் பிரீச் ஆயிருக்குங்கிற மேட்டர் போய் சேருது. எத்தனை தடவடா அதை உடைப்பீங்கிற மாதிரி ஏழு கூடுவாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு ஸ்டோஹஸ் டிஸ்ட்ரிக்ட்ட காட்டுறாங்க. சர்வே காப்ஸ் எல்லாருமே இப்ப வெறி கொண்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இறனெல்லாம் பயங்கரமா கடுப்பாவான். ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு மறுபடியும் செவரெல்லாம் உடைச்சிட்டு வருதுன்னு காண்டாவானா. அருமையிட்டு இருந்துட்டு செவருன்னு சொல்லாத கேட்டை மட்டும்தான் அதுங்க உடைச்சுக்கிட்டு வருதுங்கப்பா. அப்பவே தெரிஞ்சு போச்சு பையன் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான்னு. அதனாலேயே மிகாசாவும் இறனும் ஆர்வமா கேட்பாங்க எதை வச்சு சொல்றேன்னு. ஆக்சுவலா இந்த செவுத்த பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ கண்டுபிடிக்கவே முடியாது. இல்ல முன்ன பின்னன்னு எந்த ஒரு ட்ரேஸுமே இருக்காது. நம்ம அர்மினும் அதை கண்டுபிடிக்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பார்த்தா வேலைக்கே ஆகல. சொல்ல போனா இதை எப்படி கெட்டிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இந்த செவுரு மொத்தமுமே டைட்டன்ஸால உருவாயிருந்தா, அதாவது அதோட ஹார்டனிங் பவரை யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு நம்ம ஆனி பண்ணாலே அந்த மாதிரி ஏதாச்சும் விதையா இருக்கலாம்ல. அப்படின்னா டைட்டன்ஸ்களா செவுரை உருவாக்கி இருக்குங்கன்னு எனக்கு ஒரே குழப்பம். அதே நேரம் நம்ம ஹாஞ்சியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஏதோ ஒன்னு தீவிரமா செக் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் ஒருத்தன் காலில் சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி கதறிட்டு இருப்பான். லீடரு, நமக்கு டைம் இல்ல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, வாங்க போலான்னு. இரு கொஞ்ச நேரம் தான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டா போல பயங்கரமா ஷாக்காவா. அந்த டைம் லெவி வந்து, என்ன இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்க, வா சட்டு புட்டுன்னு கிளம்புவோம் அப்படின்னு ஒண்ணு அவ என்னமோ ஒன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா. அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவான். சரி, கமாண்டரோட சேர்த்து எல்லா குதிரையில ஏறியாச்சு. நம்ம பையன் லெவி, ஹாஞ்சி, மிகாசா, அர்மின் இவங்க எல்லாருமே வண்டியில ஏறிக்குவாங்க. அர்மின் பாத்தீங்கன்னா டைட்டன் ஆமானதுக்கு அப்புறம் இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகல. அதனால அப்ப மினிஸ்டர் நிக்கியும் கொண்டு வந்து வண்டியில ஏத்துவாங்களா. ஆமா, இவரையும் நம்ம கூட்டு போறோமான்னு கேட்டோம்னா, ஆமா இவர் என்னோட தோஸ்துப்பா, நம்ம எல்லாம் ஸ்குவாட்ல என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு அவருக்கு தெரிய வேண்டாம், தெரிய வைக்கிறதுக்காக தான் கூட்டு போறேன்பா. என்ன லிவி கரெக்ட் தானே? அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எர்வின் தான் கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஒண்ணு. அப்படியே கேட் ஓபன் ஆகும். அப்ப நம்ம கமாண்டர் எர்வின் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிடுவாரு. வால்ரோஸ்குள்ள போன உடனே எமிச் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தான் நம்ம உயிருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே. கொய்யால அதை தாண்டிட்டோம்னா எவன் எப்படி சாமான்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. ஒக்காமக்கா அப்படியே கிளம்புறதே வேற லெவல்ல இருக்கும். அப்ப அர்மின் அப்படியே அந்த செவத்தை பார்த்துட்டு, நம்ம எப்பவுமே டைட்டன்ஸுங்க கிட்ட இருந்து டைட்டன்ஸால தான் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போவான். அவன் யோசிக்கிறதுமே கரெக்ட் தானே. இப்ப கூட ஒரு டைட்டன் இருந்து காப்பாத்தான் நம்ம பையன் இறன டைட்டனா மாதிரி போராடிட்டு இருக்கான். இப்ப கூட செவுரு உடஞ்சப்போ உள்ளுக்குள்ள டைட்டன் தான் இருக்குது. அதனால அப்படி யோசிச்சு பார்ப்பான். அப்படியே போயிட்டு இருக்கும் போது இறனுக்கு இந்த மாதிரி மேட்டர் தெரிய வருது. மினிஸ்டர் நிக்குக்கு செவுத்துக்குள்ள டைட்டன் இருக்குன்னு முன்னாடியே தெரியும்னு. அஞ்சு இருந்துட்டு, ஆமா அவனுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா வாயை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். அதனால்தான் நம்ம வெளியில போனா என்னென்ன பாடு போடுறோம்னு இவனுக்கு லைவா காட்டினாதான் புரியும். அதுக்கப்புறம் இந்த லூசு பைய பேசணுமா வேண்டாமான்னு அவனே முடிவு பண்ணட்டும்பா. எனக்கு தெரிஞ்சு இவன் பயந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்குள்ளேயே டைட்டன் வாய்க்குள்ள இருப்பான். எங்கத்த இவனை பேச வைக்கிறது. அப்ப யாரெல்லாம் செமையா கடுப்பாயிட்டான். டே டுபா கூறுமாண்டையா, சும்மா வெள்ள சொக்கா போட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியுறீங்களா? ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லி தொலைங்கடா. உங்க எல்லாத்துக்காண்டி தாண்டா போராடிட்டு இருக்கோம். எங்க உசரை விட உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாடா அப்படின்னு கத்துனல பயலுக்கு பயங்கரமா தலைவலி வந்துடும். ஏன்னா டைட்டன் ஃபார்முக்கு மாறினதுல இருந்து பையனும் நார்மல் ஆகல. அப்ப லேவி அப்படியே சைல கண்ணை நீட்டி வச்சுட்டு, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், அதுக்கு நீ ஒழுக்கமா பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ நடக்க போற சண்டையில நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளை காப்பாத்துறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர உன்னை காப்பாத்தணுமா வேண்டாமாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். ஒழுங்கா பதில் சொன்னீங்கன்னா ரெண்டு பேருமே கேர்ஃபுல்லா இருக்கலாம். இல்லன்னா உன் பாடியில ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். என்ன ஓகேவான்னு கேட்பான். ஆஞ்சி பார்த்துட்டு, நீ இவங்கிட்ட எல்லாம் இப்படி பண்ணாலாம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்னு வேலைக்கு ஆகல, மேல இருந்து தள்ளி விட போயுமே இவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அப்ப எவ்வளவு பெரிய காவாலி பயிலா இருப்பான். மனுஷங்க இறந்தாலும் பரவாயில்லன்னு வாயை திறக்காம இருக்கான்னா அப்போ மேபி அந்த அளவுக்கு ஒருத்தான ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஷாஷாவும் இன்னொரு சர்வே காப்பும் வேகமா போயிட்டு இருக்கும் போது, அந்த பக்கமா இருக்க வில்லேஜுக்கு போங்கன்னு ரூட் சொல்லுவாரா. அது உன்னோட வில்லேஜான்னு கேட்டா, இல்ல நாங்க காட்டுக்குள்ளதான் வாழ்ந்தோம், எங்க வில்லேஜ் அங்க இருக்கு, நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஸ்பிளிட் ஆகி போவாங்க. எப்படியாச்சும் அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களை காப்பாத்தணும். அந்த டைம் ஷாஷாக்கு அப்படியே பிளாஷ்பேக். என்னன்னா, ஒரு நாள் ஷாஷாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமான சண்டை. அடிதடி எல்லாம் கிடையாது. இவ என்ன பண்ணுவா, சேர்த்து வச்சிருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே அவ பாட்டுக்கு எடுத்து திங்க ஆரம்பிச்சிருவா. அவங்க அப்பா, சாப்பாடு இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிறதே அரிது, அதை இஷ்டத்துக்கு திங்க கூடாது, கரெக்டா யூஸ் பண்ணணும். அதனால அவளை எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவாரு. பேத்தனமா அவரை அமைக்கி புடிச்சுக்கிட்டு தும்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அவராலேயே முடியல. உலகம் மாறிக்கிட்டே வருதுமா, காடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது, சாப்பாட்டுக்கு அவ்வளவு பஞ்சமா இருக்கு, நீ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் என்ன பண்ண முடியும், வெளியாளுங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க, எனக்கு பசிக்குது இல்ல, அப்ப நானும் ஜாப் பண்ணலாம்பா. ஆக்சுவலா அவங்க எல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்தை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு போக வேற இடமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது
அது அவங்க ஃபால்ட் அப்படி இப்படின்ட்டு எதை பத்தியுமே கவலைப்படாத மாதிரி பேசுவா. உடனே அவரு கடுப்பாயி இங்க பாரு அவங்க ஒண்ணு சும்மா எல்லாத்தையும் இழந்துட்டு வரல, டைட்டன்ஸால எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அதுவும் அந்த வால்மரியால ஹோல் வந்துச்சு அப்பல இருந்து. இப்ப மட்டும் நம்ம மரத்தை வெட்டினோம்னா ஏகப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு போடலாம். அதனால பேசாம காட்டுக்குள்ள வேட்டையாடுறதை விட்டுட்டு இந்த காட்டையும் விட்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. மொனார்கில பாத்தீங்கன்னா குதிரையை வளர்த்து கொடுத்தா அதுக்கு காசு தராங்களாமா. பேசாம அதை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாரா. அவ காட்டுக்கு கத்துவா, நம்ம இந்த இடத்த விட்டு போனோம்னா நம்ம ஒண்ணுமே இல்ல, எதுக்காக மத்தவங்களை நம்மள சுரண்ட விடணும் அப்படி இப்படின்னு வெறிகுண்டு கத்துவா. அவரு நல்லா புரிஞ்சுக்கமா அவங்களாலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் இருந்தாலுமே சாஷா எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவாருன்னா, நீ ரொம்ப சுயநலமா இருக்க, அப்படி யோசிக்காத, மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம மத்தவங்களுக்காகவும் பிரோஜனமா இருக்கணுங்கிற மாதிரி பேசுவாரு. பட் அவளுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதுக்கப்புறம் என்ன, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ உன் மொத்த வாழ்க்கையும் இந்த காட்டுக்குள்ளேயே வாழு, ஆனா ரொம்ப செல்ஃபிஷா இருக்காதங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம வாழ்ற லைஃப் வந்து மத்தவங்களுக்கு பிரோஜனமா இருக்கணும். சோ உன்னோட லைஃப் அதுக்கான ஒர்த்தான லைஃபா அப்படிங்கறத நீ தான் ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப சாஷாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா வேகமா அவ வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். ஏன்னா அவ அவளோட வீட்டை விட்டு வந்து 3 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு இப்ப என்ன சம்பவம் நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாது தானே. அதனால எப்படியாச்சும் போய் அவங்களை காப்பாத்தணும்னு போனா போற வழியில டைட்டன்ஸோட ஃபுட் பிரிண்ட பாப்பா. அவ்வளவுதான் அவளுக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ அதுங்க அதுக்குள்ள காட்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்களா அப்படின்னா மக்கள் இனிமேட்டு இந்த காட்டுக்குள்ள வாழ முடியாதுன்னு அடிச்சு புடிச்சு போனா பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடமே காடாலாம் இல்ல, ஒரு புது வில்லேஜாவே மாறிடுச்சு. அப்ப அங்க இருக்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டைட்டன் இருக்குது, இன்னொரு பொண்ணு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவ கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை புடிச்சு பிச்சு தின்னுட்டு இருக்குது. அவ அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த டைட்டனுமே அவங்க அம்மாவை சாப்பிட்டுட்டு அவளையும் லுக் விடுது. அடுத்து வேணா உன்ன லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கிறாங்கிற மாதிரி. அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசாலாம் இல்ல, பிளட் நிறைய போனதுனால பாவம் அந்த அம்மாவாலையும் எஸ்கேப் ஆக முடியல. அந்த டைம் தான் சாஷாவோட என்ட்ரி. ஓடாரி எடுத்துட்டு வந்து அந்த டைட்டனோட கழுத்துல ஓங்கி ஒரே ஓடு. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு பேன்னு முழிப்பா. சரி இனி இதுக்கப்புறம் அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போனாலா இல்ல அந்த டைட்டன் ஏதாச்சும் பரதநாட்டியம் ஆடி சாஷா கூட சண்டை போடுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.